அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்லஷானு வ தஆலாவின் திருநாமத்தை கொண்டு இப்பிரசங்கத்தை ஆரம்பிக்கின்றேன். அல்லாஹ்வுடைய கட்டளையை ஏற்று அவன் நம் மீது வாராவாரம் விதியாக்கி இருக்கும் ஜும்ஆவின் கடமையை நிறைவேற்றுவதற்காக அவனுடைய இல்லத்திலே வந்து ஒன்று குழுமி இருக்கும் அவனின் நல்லடியார்களே, அருமை சகோதரர்களே, அல்லாஹ்வை பயந்து நடந்து கொள்ளுங்கள். அவனுடைய கட்டளைகளை முடியுமானவரை ஏற்று வாழுங்கள். அவனுடைய தடைகளை முற்றாக தவிர்த்து நடந்து கொள்ளுங்கள். நாளை மறுமையில் என்னையும் உங்கள் அனைவரையும் அல்லாஹ் ஜல்லஷானு வ தஆலா அவனுடைய உயர்ந்த ஜன்னத்துல் ஃபிர்தௌஸிலே ஒன்று சேர்ப்பானாக. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை சகோதரர்களே, இன்றைய ஹுத்பா பிரசங்கத்தில் அனர்த்தங்கள் கற்றுத்தந்த பாடங்கள் எனும் தலைப்பில் ஒரு சில முக்கியமான செய்திகளை, இஸ்லாமிய வழிகாட்டல்களை, ஆன்மீக அறிவுரைகளை உங்களுடன் பகிர்ந்து கொள்ளலாம் என்று ஆசைப்படுகின்றேன். அன்புள்ள சகோதரர்களே, இந்த தலைப்பு பேசப்படுவதற்கான காரணம் நமக்கு தெரியும். சர்வதேச நாடுகளை, இலங்கையை திரும்பி பார்க்க வைத்த ஒரு நிகழ்வு இலங்கை வரலாற்றில் கடந்த வாரம் அரங்கேறியது. டிட்வா புயல் காற்றின் காரணத்தினால் வங்கதேசத்தில் ஏற்பட்ட தாளமுக்கத்தின் காரணத்தினால் இலங்கை நாடு வரலாறு காணாத வெள்ள பேரழிவுகள், அதே போன்று மண் சரிவுகளை சந்தித்தது. இதனால் எமது நாட்டில் 334க்கு மேற்பட்ட எங்களுடைய சகோதர சகோதரிகள் வஃபாத்தானார்கள். அதே போன்று 700க்கும் மேற்பட்டவர்கள் எங்கே என்று தெரியாமல் இன்னும் அவர்களை தேடும் பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. அதே போன்று சுமார் 2 லட்சத்திற்கு மேற்பட்டவர்கள் இதனால் இலங்கையிலே நாலாபுறங்களிலும் பாதிக்கப்பட்டார்கள். எனவே இந்த நேரத்தில் இந்த நிகழ்வுகளை மூமின்களாக வாழக்கூடிய நாங்கள், அல்லாஹ்வை நம்பி வாழக்கூடிய நாங்கள் எப்படி அணுக வேண்டும், பாதிக்கப்பட்டவர்கள் குறிப்பாக இந்த நிகழ்வுகளை எப்படி பார்க்க வேண்டும், இஸ்லாம் எப்படியான வழிகாட்டல்களை இப்படியான சந்தர்ப்பங்களில் எமக்கு வழங்கி இருக்கின்றது என்பதை புரிந்து கொள்வது காலத்தின் தேவையாக இருந்து கொண்டிருக்கின்றது. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரிகளே, எந்த அளவுக்கு இந்த அழிவுகளை பற்றி பேசுகின்றார்கள் என்றால், சுனாமியை விட ஒரு பாதிப்பாக இதை பார்க்கக்கூடிய அளவுக்கு இலங்கை நாடு இந்த அழிவை சந்தித்தது. அன்புள்ள சகோதரர்களே, எங்களுக்கு தெரியும், பொதுவாக வெள்ளம் ஏற்படுவது கரையோர பிரதேசங்களில் தான், தாழ் நிலங்களில் தான். ஆனால் இம்முறை ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு இலங்கை நாட்டின் மலை பிரதேசங்களை தாக்கியது. கம்பளை, அதே போன்று எங்களுக்கு தெரியும் ரம்புக்கெல்ல என்ற ஒரு கிராமம், பதுளை, இப்படி பல மலை பிரதேசங்களை இந்த வெள்ளப்பெருக்கும் மண் சரிவுகளும் தாக்கியதை நாங்கள் பார்த்தோம். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இது பற்றிய படங்கள், வீடியோக்கள் சமூக வலைத்தளங்களில் வலம் வந்து கொண்டிருக்கின்றன. சில வீடியோக்களை பார்க்க முடியாது, சில படங்களை பார்க்க முடியாது. ஆண்கள், பெண்கள், வயோதிபர்கள், சிறுவர்கள், குழந்தைகள் என்று பலரும் வஃபாத்தான வீடியோக்கள், படங்கள் இந்த சமூக வலைத்தளங்களில் பரிமாறப்படுவதை நாங்கள் பார்க்க முடியும். அன்புள்ள இஸ்லாமிய சகோதரிகளே, எனவே இந்த சந்தர்ப்பத்தில் இப்படியான நிகழ்வுகள், இப்படியான அழிவுகள் ஏற்படுகின்ற பொழுது ஈமானிய உள்ளங்கள் எப்படி இவற்றை அணுக வேண்டும் என்று இஸ்லாம் எங்களுக்கு வழிகாட்டி கொண்டிருக்கின்றது. வமா யஅலமு ஜுனூத ரப்பிக இல்லா ஹுவ வமா ஹிய இல்லா திக்ரா லில் பஷர். அல்லாஹ்வுடைய படைகளை அவனை தவிர வேறு யாரும் அறிய மாட்டார்கள். அவை மனிதர்களுக்கு ஒரு நினைவூட்டலாகவே அன்றி வேறில்லை என்று அல்லாஹ் தஆலா சூரத்துல் முத்தஸிரில் குறிப்பிடுவதை நாங்கள் பார்க்க முடியும். அன்புள்ள சகோதரர்களே, இந்த உலகத்தில் மனிதன் உயிர் வாழ்வதாக இருந்தால் நீர் அவனுக்கு அத்தியாவசியமான ஒன்றாக இருப்பதை நாங்கள் மறுக்க முடியாது. தண்ணீரின்றி உலகத்தில் வாழ முடியாது. அந்த நீரை கொண்டு அல்லாஹ் தஆலா
உயிருள்ள அனைத்தையும் இந்த உலகத்தில் வாழச் செய்கின்றான், உருவாக்குகின்றான். ஆனால் அந்த நீரின் அளவு அதிகரிக்கின்ற பொழுது அது வெள்ள பெருக்குகளாக, அழிவுகளை கொண்டு வருகின்ற அனர்த்தங்களாக மாறுவதை நாங்கள் பார்க்க முடியும். ஊர்கள், கிராமங்கள், வீடுகள், பிரதேசங்களை அழிக்கக்கூடிய அனர்த்தங்களை கொண்டு வருவதை நாங்கள் பார்க்க முடியும். வமா யஅலமு ஜுனூத ரப்பிக இல்லா ஹுவ வமா ஹிய இல்லா திக்ரா லில் பஷர். உம்முடைய ரப்புடைய படைகளை பற்றி அவனை தவிர வேறு யாரும் அறிய மாட்டார்கள். அது மனிதர்களுக்கு நினைவூட்டலாகவே அன்று வேறில்லை. அதே போன்று எங்களுக்கு தெரியும், உலகத்தில் மனிதன் வாழ்வதாக இருந்தால் காற்று அவனுக்கு அத்தியாவசியமான ஒன்று. காற்று இல்லாமல் ஒரு மனிதன் உலகத்தில் வாழ முடியாது. எந்த படைப்பினமும் உலகத்திலே வாழ முடியாது. ஆனால் அந்த காற்றின் அளவு அதிகரிக்கின்ற பொழுது உலகத்தில் பல அனர்த்தங்களை, அழிவுகளை கொண்டு வரக்கூடிய நிகழ்வுகளை நாங்கள் பார்க்க முடியும். வமா யஅலமு ஜுனூத ரப்பிக இல்லா ஹுவ வமா ஹிய இல்லா திக்ரா லில் பஷர். உமது ரப்புடைய படைகளை பற்றி அவனை தவிர வேறு யாரும் அறிய முடியாது. அவை மனிதர்களுக்கு நினைவூட்டலாகவே அன்று வேறில்லை. அதே போன்று இந்த பூமி, அல்லாஹ் தஆலா மனித சமூகம், ஏனைய படைப்பினங்கள் உயிர் வாழ்வதற்கு தகுந்ததாக இந்த பூமியை அழகாக வடிவமைத்திருக்கின்றான். இந்த பூமி ஆடக்கூடாது, அசையக்கூடாது என்பதற்காக மலைகளை நிறுவி, மலைகளை படைத்து இந்த பூமி உயிர் வாழ்வதற்கு தகுந்த ஒரு பிரதேசமாக ஆக்கப்பட்டிருக்கின்றது. ஆனால் அந்த பூமி அசைகின்ற பொழுது, அந்த பூமியிலே பூகம்பங்கள் ஏற்படுகின்ற பொழுது, நிலச்சரிவுகள் ஏற்படுகின்ற பொழுது அது பல அழிவுகளை ஏற்படுத்துகின்றன. வீடுகள் தலைகீழாக மாற்றப்படுகின்றன, கூரைகள் காலுக்கு கீழால் வந்து விழுகின்றன, கட்டடங்கள் அப்படியே சரிந்து விழுகின்றன. இப்படியான பேரழிவுகளை கொண்டு வருவதை நாங்கள் பார்க்க முடியும். வமா யஅலமு ஜுனூத ரப்பிக இல்லா ஹுவ. உமது ரப்பின் படைகளை பற்றி அவனை தவிர வேறும் யாரும் அறிய மாட்டார்கள். அவை மனித சமூகத்திற்கு நினைவூட்டலாகவே அன்றி வேறில்லை. அதே போன்று அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இன்னும் பல பேரழிவுகள், அனர்த்தங்கள் அவ்வப்போது உலகத்தில் ஏற்படுவதை நாங்கள் பார்க்க முடியும். நூற்றுக்கணக்கான மனிதர்களை காவு கொண்ட ஒரு நிகழ்வாக கடந்த வார இலங்கை நிகழ்வு உலக வரலாற்றில் பதிவாகி இருப்பதை நாங்கள் பார்க்க முடியும். அதே போன்று ஆயிரக்கணக்கான மக்கள் பாதிக்கப்பட்டார்கள். அதே போன்று பல லட்சம் இல்லை கோடி ரூபாய் பணங்கள் இதனால் அப்படியே அழிந்து போனதை நாங்கள் பல இடங்களிலே பார்க்க முடியும். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரிகளே, எனவே இந்த நிகழ்வுகள் எமக்கு எதை உணர்த்துகின்றன? இந்த அழிவுகள், அனர்த்தங்கள் எமக்கு கற்றுத்தரக்கூடிய பாடங்கள் என்ன என்பதை ஈமானிய கண்ணோட்டத்தோடு, இஸ்லாமிய வரையறைகளோடு கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு கடமை ஒவ்வொரு மூமினுக்கும் இருக்கின்றது என்பதை நாங்கள் மறந்துவிடக் கூடாது. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரிகளே, இந்த உலகத்தில் எது நடந்தாலும் அல்லாஹ்வுடைய நாட்டப்படி, அல்லாஹ்வுடைய தீர்மானத்தின் படிதான் நடைபெறும் என்ற அந்த அசைக்க முடியாத ஈமான் எங்களை பிழையாக வழிநடாத்த கூடாது என்ற விடயத்தில் நாம் கவனமாக இருக்க வேண்டும். எமது வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகள், நாம் பேசக்கூடிய பேச்சுக்கள், நாம் எழுதக்கூடிய எழுத்துக்கள் இஸ்லாமிய வரையறைகளை தாண்டி செல்லக்கூடாது. அல்லாஹ்வுடைய தக்தீர், அல்லாஹ்வுடைய கலா கதிரை நம்பி வாழக்கூடிய நாங்கள் எமக்கு ஈமான் இப்படியான நிகழ்வுகளை எப்படி பார்க்க வேண்டும் என்று அழகாக வழிகாட்டி இருக்கின்றது என்பதை நாங்கள் மறந்துவிடக் கூடாது. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய தீர்மானங்கள், அல்லாஹ்வுடைய நியதிகள், அல்லாஹ்வுடைய நடவடிக்கைகள் நீதியானவை, நீதி தவறாதவை என்ற விடயத்திலும் நாங்கள் அசைக்க முடியாத நம்பிக்கையோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரிகளே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உம்மதி ஹாதிஹி உம்மத்துன் மர்ஹூமா. என்னுடைய இந்த சமூகம் இருக்கின்றதே, இது இரக்கம் காட்டப்பட்ட, கருணை காட்டப்பட்ட ஒரு சமூகமாக இருக்கின்றது. லைஸ அலைஹா அதாபுன் ஃபில் ஆஹிரா. மறுமையிலே எந்த தண்டனையும் அதற்கு கிடைக்காத அளவுக்கு அருள் புரியப்பட்ட சமூகமாக என்னுடைய சமூகம் இருக்கின்றது. அதாபுஹா ஃபித் துன்யா அல் ஃபிதனு வஸ்ஸலாசிலு வல் கத்ல். இந்த உலகத்திலே அந்த சமூகத்திற்கான தண்டனை
பூகம்பங்கள், குழப்பங்கள், கொலைகள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். எனவே அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த உலகத்தில் எமக்கு அழிவு ஏற்படுவது, இந்த உலகத்தில் அனர்த்தங்களை நாங்கள் சந்திப்பது அல்லாஹு தஆலா எங்களுக்கு அருள் புரிந்திருக்கின்றான் என்பதற்கான அடையாளம் என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸிலே சொல்லி காட்டினார்கள். அதே போன்று பூகம்பங்கள் சுமந்து வருகின்ற மிக முக்கியமானதோர் படிப்பினை தான் அல்லாஹ்வுடைய வல்லமைகளை அவ்வப்போது எங்களுக்கு அல்லாஹ் காட்டி எங்களுக்கு மத்தியில் அச்சத்தை ஏற்படுத்துகின்றான். நாங்கள் அல்லாஹ்வின் பால் திரும்ப வேண்டும், இந்த மார்க்கத்தின் பால் திரும்ப வேண்டும், அல்லாஹ்வுடைய வழிகாட்டல்களை ஏற்று நடக்க வேண்டும், இஸ்லாத்தின் போதனைகளுக்கு செயல் வடிவம் கொடுக்க வேண்டும், அல்லாஹ்வுடைய வல்லமைகளை நாம் அடிக்கடி திரும்பி பார்க்க வேண்டும் என்பதற்காக இப்படியான நிகழ்வுகளை மெசேஜ்களாக, செய்திகளாக அல்லாஹ் தஆலா இந்த சமூகத்தில் ஏற்படுத்துவதை நாங்கள் பார்க்க முடியும். அல்லாஹ் தஆலா சூரத்துல் இஸ்ரா 59வது வசனத்திலே சொல்லி காட்டுகின்றான், வமா நுர்சிலு பில் ஆயாத்தி இல்லா தஹ்வீஃபா. நாங்கள் மனித சமூகத்திற்கு அச்சத்தை ஏற்படுத்துவதற்காகவே அன்றி எமது அத்தாட்சிகளை அனுப்புவதில்லை என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றான். அல்லாஹ் தஆலா இந்த உலகத்தில் அத்தாட்சிகளை ஏற்படுத்துவதும் இப்படியான பூகம்பங்களை ஏற்படுத்துவதும் மனித சமூகத்திற்கு மத்தியில் அச்சத்தை ஏற்படுத்த வேண்டும், இறையச்சத்தை ஏற்படுத்த வேண்டும், அல்லாஹ்வை பற்றிய பயத்தை ஏற்படுத்த வேண்டும், அல்லாஹ்வுடைய வல்லமைகளை அவர்கள் திரும்பி பார்க்க வேண்டும். என்னுடைய அதிகாரத்திற்கு முன்னால், என்னுடைய சொத்து செல்வங்களுக்கு முன்னால், என்னுடைய படிப்புக்கு பட்டம் பதவிகளுக்கு முன்னால் அல்லாஹ்வுடைய வல்லமை மிக பெரியது. என்னுடைய பட்டம் பதவியால், என்னுடைய அதிகாரத்தால், எனது சமூக செல்வாக்கால் நான் அல்லாஹ்வுடைய வல்லமைகளை விஞ்ச முடியாது என்ற அந்த உணர்வை அடிக்கடி மனித சமூகத்திற்கு மத்தியிலே ஏற்படுத்துவதற்காக இப்படியான அனர்த்தங்களையும் அழிவுகளையும் பூகம்பங்களையும் அல்லாஹ் தஆலா உலகத்தில் அவ்வப்போது ஏற்படுத்துவதை நாங்கள் பார்க்க முடியும். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, குறிப்பாக பாதிக்கப்பட்டவர்கள் இதிலிருந்து படிப்பினை பெற்று அல்லாஹ்வை பற்றிய அச்சத்தை அவர்கள் உள்ளத்தில் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். அதே போன்று மிக பலமான செய்திகளாக இந்த பூகம்பங்களையும் அனர்த்தங்களையும் வெள்ளப்பெருக்குகளையும் நிலச்சரிவுகளையும் அல்லாஹ் தஆலா ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றான். எனவே அல்லாஹ்வுடைய பிடி மிக கடுமையானது, அல்லாஹ்வுடைய ஆற்றல் மிக பயங்கரமானது. அதற்கு முன்னால் நாம் நின்று பிடிக்க முடியாது. அவன் ஏகன், அடக்கி ஆளக்கூடியவன், அனைவரையும் மிகைக்க கூடியவன், இந்த உலகத்தையே தன் கையில் வைத்து மிக இலகுவாக இயக்கக்கூடியவன். இப்படியான அல்லாஹ்வுடைய ஆற்றல்களை எமக்கு நினைவூட்டக்கூடிய நிகழ்வுகளாக இந்த பூகம்பங்களை நாங்கள் பார்க்க வேண்டும். அதே போன்று இந்த உலகத்திலே அல்லாஹ் தஆலா ஒன்றை தீர்மானித்து விட்டால் அதை எவராலும் தடுக்க முடியாது. அதே போன்று ஒரு தீங்கை அல்லாஹ் ஏற்படுத்த விரும்பினால் எந்த சக்தியாலும் அதை மிகைக்க முடியாது. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இன்றைக்கு தொழில்நுட்பத்துறையின் உச்சத்தை அடைந்த நாடுகள் கூட ஒவ்வொரு ஆண்டும் பேரழிவுகளை சந்திப்பதை நாங்கள் பார்க்க முடியும். ஜப்பானை நாம் எடுத்துக்கொண்டால், அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, தொழில்நுட்பத்தின் உச்சத்தை அடைந்த ஒரு நாடு, அந்த நாட்டில் கூட பல்வேறுபட்ட இயற்கை அனர்த்தங்கள் அவ்வப்போது நிகழ்வதை நாங்கள் பார்க்க முடியும். என்ன கருவியை கொண்டும், என்ன தொழில்நுட்பத்தை கொண்டும் அல்லாஹ்வுடைய இந்த அனர்த்தங்களை, பேரழிவுகளை நாம் தடுக்க முடியாது என்பதற்கு மிக முக்கியமானது ஒரு எடுத்துக்காட்டாக அது இருப்பதை நாங்கள் பார்க்க முடியும். அல்லாஹ் தஆலா சூரத்துர் ரஅத் 11வது வசனத்திலே சொல்லுகின்றான், வைதா அராதல்லாஹு பிகௌமின் சூஅன் ஃபலா மரத்த லஹு. ஒரு சமூகத்திற்கு அல்லாஹ் தஆலா ஒரு தீங்கை நாடினால் எவராலும் அதை தடுக்க முடியாது. எந்த சக்தியாலும், எந்த தொழில்நுட்பத்தாலும் அதை தடுக்க முடியாது. வமாலகும் மின் தூணிஹி மின் வால். அவனை தவிர அவர்களுக்கு பாதுகாவலன் வேறு யாரும் கிடையாது. பாதுகாப்பதும் அல்லாஹ்தான். அதே போன்ற ஒரு சமூகத்திற்கு ஒரு தீங்கை நாடினால், ஒரு அழிவை நாடினால் எவராலும் அதை தடுக்க முடியாது என்று இந்த வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றான். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வை மறந்து வாழக்கூடிய உள்ளங்கள், அல்லாஹ்வை மறந்து வாழக்கூடிய உள்ளங்கள், இஸ்லாத்தை விட்டு விலகி வாழக்கூடிய உள்ளங்கள் படிப்பினை பெற வேண்டும். இஸ்லாத்தை புறக்கணிக்க கூடிய உள்ளங்கள் பாடங்களை கற்றுக்கொள்ள வேண்டும். அதே போன்று பாவங்களையும் உலகத்தில் சீர்கேடுகளையும்
ஏற்படுத்தக்கூடியவர்கள், செய்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் இந்த நிகழ்வுகளில் இருந்து படிப்பினை பெற வேண்டும். அதே போன்று மானக்கேடான காரியங்கள் உலகத்தில் பரவ வேண்டும் என்று ஆசைப்படக்கூடியவர்கள் இந்த நிகழ்வுகளில் இருந்து பாடங்களை கற்றுக்கொள்ள வேண்டும். அல்லாஹ் தஆலா சூரா ஆல இம்ரான் 28வது வசனத்திலே சொல்கின்றான், வ யுஹذிருகுமுல்லாஹு நஃப்ஸஹு வ இலல்லாஹில் மஸீர். அல்லாஹ் தஆலா தன்னை பற்றி உங்களுக்கு எச்சரிக்கை செய்கின்றான். தன்னை பற்றி உங்களுக்கு அல்லாஹ் எச்சரிக்கை செய்கின்றான். அவன் பால் தான் நாங்கள் மீள இருக்கின்றோம் என்று இந்த வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். அதே போன்று அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, எங்களுக்கு உணர்வூட்டக்கூடிய உபதேசிகளாக இந்த பேரழிவுகள், அனர்த்தங்கள் இருக்க வேண்டும். அதே போன்று இந்த உலகத்திலே மறுமையை மறந்து வாழக்கூடியவர்கள், இந்த உலகம்தான் வாழ்க்கை என்று வாழக்கூடியவர்கள் இதிலிருந்து படிப்பினைகளை பெற்று அல்லாஹ்வின் பால் மீள வேண்டும், இஸ்லாத்தின் பால் திரும்ப வேண்டும் என்ற மிக முக்கியமான பாடத்தை இந்த நிகழ்வுகள் சுமந்து வருகின்றன என்பதை நாங்கள் மறந்துவிடக் கூடாது. அதே போன்று இந்த நிகழ்வுகள் உலகத்தை பார்த்து தெளிவாக ஒரு மெசேஜை தருவதை போன்று இந்த அனர்த்தங்கள் காணப்படுவதை நாங்கள் பார்க்கலாம். அதாவது தெளிவாக சொல்லுகின்றன. இந்த நிகழ்வுகள் எங்களை பார்த்து அல்லாஹ்வுடைய வல்லமைக்கு முன்னால், அல்லாஹ்வுடைய ஆற்றலுக்கு முன்னால், அல்லாஹ்வுடைய சக்திக்கு முன்னால் நீ பலவீனமானவன், நீ பலவீனமான மனிதன், உனக்கு எந்த ஒன்றையும் செய்ய முடியாது. இது அல்லாஹ்வுடைய ஏற்பாடு, இது அல்லாஹ்வுடைய தீர்மானம், இது அல்லாஹ்வுடைய நிர்வாகம். அதற்கு முன்னால் உன்னால் எந்த ஒன்றையும் செய்ய முடியாது, நீ பலவீனமான ஒரு படைப்பினம் என்ற ஒரு தெளிவான மெசேஜை இந்த நிகழ்வுகள் மனித சமூகத்திற்கு கொடுப்பதை போன்று இருக்கின்றது என்பதை நாங்கள் பார்க்க முடியும். மனிதன் பலவீனமானவனாக படைக்கப்பட்டிருக்கின்றான். வஹுலிகல் இன்சானு தஈஃபா, அல்லாஹ் தஆலா சொல்கின்றான், மனிதன் பலவீனமானவனாக படைக்கப்பட்டிருக்கின்றான் என்று அல் குர்ஆனில் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றான். எனவே அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, முஸ்லிம்களுடைய பார்வை இந்த பேரனர்த்தங்கள், இந்த அழிவுகள், உலகத்திலே நிகழக்கூடிய இந்த நிகழ்வுகளை முஸ்லிம்கள் எப்படி பார்க்க வேண்டும்? அதாவது அல்லாஹ்வை ஏகத்துவப்படுத்தியவர்களாக, அல்லாஹ்வை வணங்கி வழிபடக்கூடியவர்களாக, அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டவர்களாக, அல்லாஹ்வின் மீது வைத்திருக்கக்கூடிய அசைக்க முடியாத நம்பிக்கையோடு தான் இந்த நிகழ்வுகளை பார்க்க வேண்டும். அல்லாஹ்வுடைய இந்த கலா கதிரை உளமாற நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். குறிப்பாக பாதிக்கப்பட்டவர்கள், அல்லாஹ்வுடைய தக்தீர், இது அல்லாஹ்வுடைய நிர்ணயம், அல்லாஹ்வுடைய தீர்மானம், அல்லாஹ்வுடைய ஏற்பாடு, அல்லாஹ்வுடைய செயல் என்பதை அவர்கள் திருப்தியான உள்ளத்தோடு ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று அல் குர்ஆன் எங்களுக்கு வழிகாட்டுகின்றது. நாங்கள் ஒருபொழுதும் அல்லாஹ்வுடைய தீர்மானங்களை, அல்லாஹ்வுடைய கலா கதிரை எமது அதிகாரத்தால், எமது சொத்து செல்வங்களால், எமது பட்டம் பதவிகளால், எமது அரசியல் செல்வாக்கினால் நாங்கள் விஞ்ச முடியாது, மிகைக்க முடியாது, எதிர்க்க முடியாது என்பதை மிக தெளிவாக கற்றுத்தந்த நிகழ்வாக இந்த அழிவுகள் காணப்படுவதை நாங்கள் பார்க்க முடியும். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றான், வமா அஸாபகும் மின் முஸீபத்தின் ஃபபிமா கஸபத் ஐதீகும் வயஃபு அன் கஸீர். உங்களுக்கு ஏற்படக்கூடிய எந்த சோதனையாக இருந்தாலும் உங்களுடைய கரங்கள் சம்பாதித்ததன் வெளிப்பாடுதான் அது. அதே போன்று அல்லாஹ் தஆலா அதிகமானவற்றை மன்னிக்கின்றான், அதிகமானவற்றை மன்னிக்கின்றான். நீங்கள் செய்யக்கூடிய பாவத்தின் வெளிப்பாடாக, பாவத்தின் விளைவாகவே உங்களுக்கு ஏற்படக்கூடிய சோதனைகள் இருக்கின்றது என்று சூரத்து ஷூரா 30வது வசனத்திலே அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றான். அதே போன்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யா உம்மத்த முஹம்மத், முஹம்மதுடைய சமூகமே, வல்லாஹி மா மின் அஹதின் அக்யர் மினல்லாஹி ஐயஸ்னிய அப்துஹு அவ் தஸ்னிய அமத்துஹு. அதாவது அல்லாஹ் தஆலா தன்னுடைய அடியான் விபச்சாரம் செய்கின்ற பொழுது, அல்லது அடிமை பெண் விபச்சாரம் செய்கின்ற பொழுது அல்லாஹ்வை விட வேறு எவரும் ரோசப்படுவதில்லை, அல்லாஹ்வை விட வேறு எவரும் ரோசம் கொள்வதில்லை என்று சஹாபாக்களை பார்த்து அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன பொழுது சஹாபாக்கள் கேட்டார்கள், அனஹ்லகு வஃபீனா ஸாலிஹூன், யா அல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே, எங்களுக்கு மத்தியிலே சாலிகான மனிதர்கள் இருக்கின்ற பொழுது நாங்கள் அழிந்து செல்வோமா என்று கேட்ட பொழுது நபி அவர்கள் சொன்னார்கள், கால நஅம் இதா கஸுரல் ஹபஸ், ஆம், பாவங்கள் அதிகரித்தால், பாவங்கள் அதிகரித்தால்,
அழிந்து போவீர்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் எச்சரிக்கை செய்தார்கள். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, எங்களுக்கு மத்தியிலே பாவங்கள் அரங்கேறுகின்ற பொழுது, பாவங்கள் அதிகரிக்கின்ற பொழுது அதை சுட்டி காட்ட வேண்டும், அதை தடுக்க வேண்டும், அதை கண்டுகொள்ளாமல் நாங்கள் வாழக்கூடாது. பாவங்கள் அதிகரிக்கின்ற பொழுது அவர்களுக்கு ஏற்படக்கூடிய அழிவு, அவர்களுக்கு ஏற்படக்கூடிய சோதனை நல்லவர்களையும் விட்டு வைக்காது என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸிலே எச்சரிக்கை செய்தார்கள். அதே போன்று அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, யாரெல்லாம் இந்த உலகத்திலே படிப்பினை பெறாமல் அல்லாஹ்வுடைய இந்த அழிவுகளில் இருந்து, அனர்த்தங்களில் இருந்து பாடங்களை கற்றுக்கொள்ளாமல் இந்த உலகத்திலே வாழ்கின்றார்களோ அவர்களை அல் குர்ஆன் மிக கடுமையாக எச்சரிக்கை செய்வதை நாங்கள் பார்க்க முடியும். அதாவது இப்படியான அனர்த்தங்கள் ஏற்படுகின்ற பொழுது, அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகள் நிகழ்கின்ற பொழுது அதிலிருந்து பாடங்களை கற்றுக்கொள்ளக்கூடிய உள்ளங்களாக ஈமானிய உள்ளங்கள் இந்த உலகத்தில் வாழ வேண்டும் என்று அல் குர்ஆன் எங்களுக்கு வழிகாட்டி கொண்டிருக்கின்றது. அல்லாஹ் தஆலா சூரத்துல் மூமினூன் 76வது வசனத்திலே சொல்லி காட்டுகின்றான், வலகத் அஹத்னாஹும் பில் அஸாபி ஃபமஸ்தகானு லிரப்பிஹிம் வமா யததர்ரஊன். அதாவது நாங்கள் அவர்களை கடுமையான தண்டனையை கொண்டு நாங்கள் அவர்களை பிடித்தோம், அவர்கள் தங்களுடைய ரப்புக்காக பணியவும் இல்லை, அவர்கள் மன்றாடவும் இல்லை என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றான். அன்புள்ள சகோதரர்களே, இப்படியான தண்டனைகள் வருகின்ற பொழுது, இப்படியான அழிவுகள் சோதனைகள் வருகின்ற பொழுது இறைவனுக்கு பணிந்து நடக்கக்கூடியவர்களாக, அல்லாஹ்விடத்திலே மன்றாடக்கூடியவர்களாக ஈமானிய உள்ளங்கள் மாற வேண்டும் என்று அல் குர்ஆன் எதிர்பார்ப்பதை நாங்கள் பார்க்க முடியும். அதே போன்று அல்லாஹ் தஆலா சொல்கின்றான், வனுஹவ்விஃபுஹும் ஃபமா யஸீதுஹும் இல்லா துக்யானன் கபீரா. நாங்கள் அவர்களை இப்படியான அத்தாட்சிகளை கொண்டு, இப்படியான அழிவுகள் அனர்த்தங்களை கொண்டு அச்சத்தை அவர்களுக்கு நாம் ஏற்படுத்துகின்றோம், ஏற்படுத்த விரும்புகின்றோம். ஆனால் அல்லாஹ்வுக்கு மாறு செய்வது, அத்துமீறி செல்வதை தவிர வேறு எந்த ஒன்றையும் அவர்களுக்கு மத்தியில் அது அதிகரிக்கவில்லை என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றான். அன்புள்ள சகோதரிகளே, இப்படியான நிகழ்வுகளை நாங்கள் இன்றைக்கு கண்கூடாக கண்டோம். அன்புள்ள சகோதரிகளே, 2 நாட்களுக்கு முன்னால் அழிவு ஏற்பட்ட, வெள்ளம் ஏற்பட்ட ஒரு பிரதேசத்திற்கு நாம் சென்ற பொழுது ஒரு வீட்டிலே, அதாவது வெள்ள நீர் வந்த ஒரு வீட்டை சுத்தம் செய்து கொண்டிருக்கக்கூடிய சில சகோதரர்கள் பாடலை, சத்தத்தை உயர்த்தி போட்டுக்கொண்டு அந்த வேலையில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றார்கள். அன்புள்ள சகோதரர்களே, அல்லாஹ் தஆலா இப்படியான நிகழ்வுகளை ஏற்படுத்துகின்ற பொழுது அச்சத்தை ஏற்படுத்த வேண்டும். நாம் அல்லாஹ்வின் பால் மீள வேண்டும், செய்யக்கூடிய பாவங்களை திரும்பி பார்க்க வேண்டும். அல்லாஹ் தஆலா இந்த தண்டனையை இத்தோடு அவன் எங்களுக்கு கட்டுப்படுத்தி இருக்கின்றான். அல்ஹம்துலில்லாஹ். இதற்கு பின்னால் நான் செய்யக்கூடிய பாவங்களில் இருந்து என்னை நான் மீட்டிக் கொள்ள வேண்டும் என்ற உணர்வு நமக்கு மத்தியில் வரவில்லை என்றால், அன்புள்ள சகோதரர்களே, அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இப்படியான அழிவுகள் எல்லை மீறுகின்ற பொழுது எங்களுடைய உயிர்களை கூட காவு கொள்ளக்கூடிய நிகழ்வுகளாக அவை மாறும் என்பதை எச்சரிக்கையோடு நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். வமா நுர்சிலு பில் ஆயாத்தி இல்லா தஹ்வீஃபா. நாங்கள் எங்களுடைய அத்தாட்சிகளை மக்களுக்கு மத்தியில் அச்சத்தை ஏற்படுத்துவதற்காக, பயத்தை ஏற்படுத்துவதற்காகத்தான் அனுப்புகின்றோம் என்று அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றான். அதே போன்று அன்புள்ள சகோதரர்களே, எங்களுக்கு தெரியும், உஹது போர்க்களத்திலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபாக்களும் நடந்து கொண்ட அந்த நிகழ்வை அல்லாஹ் தஆலா கண்டித்து அல் குர்ஆனிய வசனத்தை இறக்குகின்றான். எப்படி? அதாவது அவலம்மா அஸாபத்கும் முஸீபத்துன் அது அஸப்தும் மிஸ்லைஹா. அதாவது உங்களுக்கு உஹத் போர்க்களத்திலே சோதனை ஏற்பட்ட பொழுது அப்படியான சோதனையின் இரட்டிப்பான மடங்கை பத்ரில் நீங்கள் காவிர்களுக்கு செய்தீர்கள். அப்படி இருக்கக்கூடிய உங்களுக்கு சோதனை ஏற்பட்ட பொழுது குல்தும் அன்னாஹாதா, இது எப்படி எங்களுக்கு வந்தது என்று நீங்கள் சொன்னீர்கள். குல் ஹுவ மின் இந்தி அன்ஃபுசிக்கும். நபியே, நீங்கள் சொல்லுங்கள் அந்த மக்களை பார்த்து, சஹாபாக்களை பார்த்து, உங்களில் இருந்துதான் இந்த சோதனை உங்களுக்கு வந்தது என்று சொல்லுங்கள் என்று அல்லாஹ் தஆலா வசனத்தை இறக்குகின்றான். அன்புள்ள இஸ்லாமிய சகோதரர்களே, சஹாபாக்கள் அல்லாஹ்வுடைய தூதரின் கட்டளையை மீறிய காரணத்தினால், வழிகாட்டலை மீறிய காரணத்தினால் உஹது போர்க்களம் முஸ்லிம்களுக்கு தோல்வியோடு முடிவடைகின்றது. எனவே அன்புள்ள இஸ்லாமிய சகோதரர்களே, நாங்கள் எப்பொழுதும் அல்லாஹ்வுடைய கட்டளைகளை மீறுகின்ற பொழுது,
இஸ்லாத்தின் வழிகாட்டல்களை மீறுகின்ற பொழுது சோதனைகளை தவிர்க்க முடியாமல் போகும் என்ற அந்த அடிப்படையை பல நிகழ்வுகளினூடாக இஸ்லாம் எமக்கு கற்றுத்தருவதை நாங்கள் பார்க்க முடியும். அதே போன்று அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அதாவது கடல்கள் கொந்தளிக்கின்ற பொழுது, மலைகள் அப்படியே பிளந்து வெடித்து சிதறுகின்ற பொழுது நிச்சயமாக எமது உள்ளங்கள் படிப்பினை பெறவில்லை என்றால், அந்த நிகழ்வுகளை பார்த்து உள்ளங்கள் நடுங்கவில்லை என்றால் எங்களிடத்தில் ஈமான் இல்லை என்பதை நாங்கள் கவலையோடு ஏற்றுக்கொள்ள வேண்டும். அன்புள்ள சகோதரர்களே, புயல் காத்துகள் ஏற்படுகின்ற பொழுது, புயல் காற்றுகள் சூறாவளிகள் ஏற்படுகின்ற பொழுது எங்களுக்கு மத்தியிலே பல அழிவுகள் அனர்த்தங்கள் ஏற்படும். அந்த நேரத்தில் நாங்கள் அல்லாஹ்வை பற்றி அச்சத்தோடு அவற்றை எதிர்கொள்ளவில்லை என்றால் எமது உள்ளத்தில் ஈமான் இல்லை என்பதன் வெளிப்பாடுதான் அது என்பதை நாங்கள் எச்சரிக்கையோடு புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் தஆலா சூரத்து தௌபா 126வது வசனத்திலே சொல்லுகின்றான், அவலா யரவுன அன்னஹும் யுஃப்தனூன ஃபீ குல்லி ஆமின் மர்ரத்தன் அவ் மர்ரத்தைன், அவர்கள் அறிய மாட்டார்களா ஒவ்வொரு ஆண்டும் அவர்கள் ஒரு தடவையோ இரண்டு தடவையோ சோதிக்கப்படுவார்கள் என்பதை அவர்கள் அறிய மாட்டார்களா? சும்ம லா யதூபூன வலா ஹும் யذكرون, அவர்கள் அதற்கு பின்னால் தௌபா செய்யவும் மாட்டார்கள், நல்லுணர்வு பெறவும் மாட்டார்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றான். எனவே அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, ஒவ்வொரு வருடமும் ஒரு தடவையோ இரண்டு தடவையோ எமக்கு சோதனைகள் வரும் என்பதை அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றான். காரணம், எமது ஈமானை பரீட்சிக்க வேண்டும், எமது இஸ்லாத்தை சோதிக்க வேண்டும், எமது இறைவனுடனான உறவை பரீட்சிக்க வேண்டும் என்பதற்காக இப்படியான அழிவுகள், இப்படியான சோதனைகள், இப்படியான அனர்த்தங்கள் எங்களுக்கு வரும் என்பதை இந்த வசனம் சொல்லி காட்டுகின்றது. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் தஆலா அதாவது இந்த உலகத்தில் அவனை மறந்து வாழக்கூடியவர்கள், இஸ்லாத்தை புறக்கணித்து வாழக்கூடியவர்கள், அல்லாஹ்வை பற்றிய சிந்தனையற்று வாழக்கூடியவர்களை பற்றி அல் குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றான். வலகத் தரக்னா லிஜஹன்னம கஸீரன் மினல் ஜின்னி வல் இன்ஸ், மனிதர்களிலும் ஜின்களிலும் அதிகமானவர்களை நாங்கள் நரகத்திற்காக படைத்திருக்கின்றோம். லஹும் குலூபுன் லா யஃப்கஹூன பிஹா, அவர்களுக்கு உள்ளங்கள் இருக்கின்றன, அவற்றை கொண்டு நல்லவற்றை அவர்கள் புரிந்து கொள்ள மாட்டார்கள். அதே போன்று வலஹும் அயுனுன் லா யுப்சிரூன பிஹா, அவர்களுக்கு கண்கள் இருக்கும், நல்லவற்றை பார்க்க மாட்டார்கள், காதுகள் இருக்கும், நல்லவற்றை கேட்க மாட்டார்கள். இவர்கள் கால்நடைகளை போன்றவர்கள் இல்லை, அவற்றை விடவும் வழிகெட்டவர்கள் என்று அல்லாஹ் தஆலா எச்சரிக்கை செய்கின்றான். அன்புள்ள சகோதரர்களே, நிகழ்வுகளை கண்டு நாம் படிப்பினை பெறவில்லை என்றால், கண்களால் பார்க்கின்றோம், எமது நாட்டிலே நடந்த நிகழ்வுகள், சமூக ஊடகங்கள் அந்த படங்களையும் வீடியோக்களையும் சுமந்து வருகின்றன, இவற்றை பார்த்தும் நாம் படிப்பினை பெறவில்லை என்றால் எங்களைத்தான் இந்த வசனத்தில் அல்லாஹ் தஆலா அடையாளப்படுத்துகின்றான். கால்நடைகளை விடவும் வழிகெட்டவர்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லக்கூடிய கூட்டம் நாங்களாகத்தான் இருக்க முடியும் என்பதை எச்சரிக்கையோடு நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்று அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய வசனங்களை, அல்லாஹ்வுடைய வழிகாட்டல்களை புறக்கணித்த யகூதிகளை பற்றி அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான். சும்ம கஸத் குலூபுஹும், அவருடைய உள்ளங்கள் அப்படியே இறுகி சென்றன, நல்லவற்றை உணராமல், நல்லவற்றை புரியாமல் அப்படியே இறுகி சென்றன. எனவே இவர்களுடைய உள்ளங்கள் கற்களை போன்றவை இல்லை, அவற்றை விடவும் கடுமையானவை என்று அல்லாஹ் தஆலா யகூதிகளை பற்றி சொல்லுவதை நாங்கள் பார்க்க முடியும். அதே போன்று பொதுவாக அல்லாஹ்வுடைய வசனங்களை புறக்கணிக்க கூடியவர்கள், அல்லாஹ்வுடைய வழிகாட்டல்களை, இஸ்லாத்தின் வழிகாட்டல்களை புறக்கணிக்க கூடியவர்களை பற்றி அல்லாஹ் தஆலா சூரத்து சஜ்தா 22வது வசனத்திலே சொல்லுகின்றான். வமன் அத்லமு மிம்மன் துக்கிர பிஆயாத்தி ரப்பிஹி, ரப்புடைய வசனங்கள் நினைவூட்டப்பட்ட பொழுதும் கூட அந்த வசனங்களை யாரெல்லாம் புறக்கணிக்கின்றார்களோ அவர்களை விட அநியாயக்காரர்கள் வேறு யார்? இப்படிப்பட்ட புறக்கணிப்பாளர்களை நாங்கள் பழிதீர்ப்போம் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றான். அன்புள்ள சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய வசனங்களை, இஸ்லாமிய வழிகாட்டல்களை புறக்கணிக்க கூடியவர்களை அல்லாஹ் தஆலா பழிதீர்ப்பதாக இந்த வசனத்திலே எச்சரிக்கை செய்கின்றான். எனவே அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, எங்களுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய பாவங்கள், எங்களுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய தவறுகளை நாங்கள் திரும்பி பார்ப்பதற்கான நிகழ்வுகளாக இந்த நிகழ்வுகளை நாங்கள் நோக்க வேண்டும். அதே போன்று இந்த உலகத்தில் அல்லாஹ் தஆலா நாம் செய்யக்கூடிய பாவங்களுக்கான தண்டனைகளை உடனுக்குடன் வழங்கினால் இந்த உலகத்தில் எந்த
எந்த ஒரு கால்நடையும் மிஞ்சாது என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றான். வலவ் யுஆஹிதுல்லாஹு الناس بظلمهم ما ترك عليها من دابة. இந்த பூமியில இருக்கக்கூடிய மக்கள் செய்யக்கூடிய அநியாயங்களுக்காக வேண்டி, பாவங்களுக்காக வேண்டி அல்லாஹ் தஆலா தண்டிக்க ஆரம்பித்தால் இந்த உலகத்தில் எந்த கால்நடையும் இருக்காது என்று அல்லாஹ் தஆலா எச்சரிக்கை செய்கின்றான். எனவே நாங்கள் இன்றைக்கு உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்றால், கால்நடைகள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றது என்றால், அன்புள்ள சகோதரர்களே, அல்லாஹ் தஆலா எங்கள் மீது அருள் புரிந்திருக்கின்றான். அவன் நாங்கள் செய்யக்கூடிய அதிகமான பாவங்களை மன்னிக்கின்றான், ஒரு சில பாவங்களுக்காக வேண்டி எங்களை தண்டிக்கின்றான். எனவே இந்த நிகழ்வில் இருந்து நாங்கள் அதிகமான படிப்பினைகளையும் பாடங்களையும் கற்றுக்கொண்டு அல்லாஹ்வின் பால் மீளக்கூடியவர்களாக, இஸ்லாத்தை கடைபிடிக்கக்கூடியவர்களாக, அல்லாஹ்வுடைய கலா கதிரை, அல்லாஹ்வுடைய நிர்ணயங்களை, அவனுடைய தீர்மானங்களை, அவனுடைய நிர்வாக முறைமைகளை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக, அவற்றை உளமாற ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக எங்களை நாங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும். அல்லாஹ் தஆலா இப்படியான அனர்த்தங்கள், இப்படியான வெள்ள பெருக்குகள், நிலச்சரிவுகளில் இருந்து பாடங்களையும் படிப்பினைகளையும் கற்று உண்மையான முஸ்லிம்களாக, மூமின்களாக வாழ்ந்து மரணிக்கக்கூடிய வாய்ப்பை வல்லவன் ரஹ்மான் நம் அனைவருக்கும் தந்தர் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி வஹ்தஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா மன் லா நபிய்ய பஅதஹ். அம்மா பஅத். அன்புள்ள இஸ்லாமிய சகோதரர்களே, கடந்த வாரம் எமது நாட்டிலே நடைபெற்ற வெள்ளப்பெருக்குகள், நிலச்சரிவுகள், அனர்த்தங்களினால் பல மக்கள், பல நூறு மக்கள் மரணித்து போனார்கள். அதே போன்று பல லட்சம் மக்கள் இதனால் பாதிக்கப்பட்டார்கள். எனவே இவர்களுக்கு நாங்கள், பாதிக்கப்படாத மக்களாகிய நாங்கள் செய்ய வேண்டிய உதவி, மனிதாபிமான உதவிகள் என்ன என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு உலகத்தில் எங்காவது ஒரு இடத்திலே ஒரு சகோதரனுக்கு ஒரு பாதிப்பு என்றால் அது எமது உடம்பில் ஏற்படக்கூடிய பாதிப்பாக இருக்க வேண்டும் என்று இஸ்லாம் எதிர்பார்க்கின்றது. அதனால்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒட்டுமொத்த மனித சமூகத்தையும் எப்படி அடையாளப்படுத்தினார்கள் என்றால், மஸலுல் முஃமினீன ஃபீ தவாத்திஹிம் வ தராஹுமிஹிம் வ தஆதுஃபிஹிம் கமஸலில் ஜஸதில் வாஹிதி இதா இஷ்தகா மின்ஹு உதுவுன் ததாஅ லஹு சாயிருல் ஜஸதி பிஸ்ஸஹரி வல் ஹும்மா. அதாவது ஒட்டுமொத்த மூமின்களுக்கும் உதாரணம் ஒரு உடம்பை ஒத்ததாகும். அன்பு, பாசம், உதவி செய்தல் போன்ற அந்த பண்புகளில் ஒட்டுமொத்த மூமின்களுக்கும் உதாரணம் ஒரு உடம்பை ஒத்ததாகும். உடம்பில் ஒரு உறுப்புக்கு ஏதாவது ஒரு நோய் ஏற்பட்டால் ஏனைய உறுப்புகள் உறக்கமின்மை, காய்ச்சல் போன்ற கஷ்டங்களில் பங்கெடுக்கின்றன என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒட்டுமொத்த மூமின்களையும் ஒட்டுமொத்த சமூகத்தையும் ஒரு உடம்புக்கு உதாரணப்படுத்தி சொன்னார்கள். அன்புள்ள இஸ்லாமிய சகோதரர்களே, எங்களுக்கு தெரியும், காசாவிலே ஒரு முஸ்லிமுக்கு, ஒரு மூமினுக்கு ஒரு பாதிப்பு என்றால் இங்கே அது எமது உள்ளங்களை கசிய வைத்தது. எங்களால் என்ன செய்யலாம்? உதவிகளை அனுப்பலாமா? அல்லாஹ்விடத்திலே கண்ணீர் விட்டு உள்ள முருக பிரார்த்திக்கலாமா என்று நாங்கள் சிந்தித்தோம். இன்றைக்கு சோதனை எமது நாட்டுக்குள் வந்திருக்கின்றது, எமது சகோதரர்களுக்கு ஏற்பட்டிருக்கின்றது. பல நூறு உயிர்களை காவு கொண்ட நிகழ்வாக பல்லாயிரக்கணக்கான மக்கள் சொந்த இடங்களில் வசிக்க முடியாமல் தற்காலிக இடங்களில் இன்றும் வசித்துக் கொண்டிருக்கக்கூடிய நிலை, சில பிரதேசங்களில் இன்னும் முழுமையாக நீர் வடிந்தோடாத நிலையிலே இன்றைக்கு பாதிப்பு எமது நாட்டுக்குள் வந்திருக்கின்றது என்றால், ஈமானிய உள்ளங்கள் இந்த சந்தர்ப்பத்திலே எப்படியான உதவிகளை அவர்களுக்கு செய்ய வேண்டும்? அவர்கள் கொடுக்கக்கூடிய பேட்டிகளை பார்க்கின்ற பொழுது, அவர்கள் எழுதக்கூடிய எழுத்துக்களை பார்க்கின்ற பொழுது, அவர்கள் பேசக்கூடிய பேச்சுக்களை பார்க்கின்ற பொழுது எமது உள்ளங்களை கசிய வைக்க வேண்டும், எமது கண்களை கலங்க வைக்க வேண்டும். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அடிப்படை வசதிகள் இல்லாமல் அவர்கள் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். சில பிரதேசங்களிலே அந்த ஊருக்கே உதவி செய்யக்கூடிய, அந்த ஊருக்கே, அதாவது ஏழை செய்யக்கூடிய வசதியோடு இருந்தவர்கள் கூட இன்றைக்கு சொந்த கடையை இழந்து, சொந்த வியாபாரத்தை இழந்து, மாற்றி அணிவதற்கு ஒரு சாரம் தாருங்கள் என்று கேட்கக்கூடிய அளவுக்கு இன்றைக்கு நிலைமை இருக்கின்றது என்றால், அன்புள்ள சகோதரர்களே, இந்த நிகழ்வுகள் சாதாரணமான நிகழ்வுகள் கிடையாது. இந்த நிகழ்வுகள் எங்களை திரும்பி பார்க்க வைக்க வேண்டும். இந்த நேரத்தில் நாளைக்கு பாதிப்பு எங்களுக்கு வந்தால் எமது நிலை என்ன
என்று எங்களை சிந்திக்க வைக்கக்கூடிய நிகழ்வாக இந்த நிகழ்வை நாங்கள் பார்க்க வேண்டும். ஒரு முஸ்லிமுடைய கஷ்டத்தை நாங்கள் நீக்கினால் அல்லாஹு தஆலா எமது கஷ்டத்தை நீக்குகின்றான், உலகத்திலும் நீக்குகின்றான், மறுமையிலும் நீக்குகின்றான். வல்லாஹு ஃபீ அவுனில் அப்தி மா தாமல் அப்து ஃபீ அவுனி அஹீஹி. ஒரு அடியான் தனது சகோதரனுக்கு உதவி செய்யும் காலமெல்லாம் அல்லாஹு தஆலா அந்த அடியானுக்கு உதவி செய்து கொண்டிருக்கின்றான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு வழிகாட்டினார்கள். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, எனவே இந்த உலகத்திலே இப்படியான நிகழ்வுகள் ஏற்படுகின்ற பொழுது, குறிப்பாக எமது நாட்டிலே இன்றைக்கு இந்த அழிவு ஏற்பட்டிருக்கின்றது. எனவே நிற்கதியின்றி அவர்கள் இன்றைக்கு சொந்த இடங்களை விட்டு தற்காலிக இடங்களில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கு எந்த விதமான அடிப்படை தேவைகளையும் நிறைவேற்றிக் கொள்ள முடியாத அளவுக்கு அவர்கள் இருக்கின்றார்கள் என்றால் அவர்களுக்கு நாம் கரம் கொடுக்க வேண்டும். அவர்களுக்கு நாம் எங்களால் முடிந்த உதவிகளை செய்வது மிக முக்கியமான ஈமானிய கடமை என்பதை நாங்கள் மறந்துவிடக் கூடாது. அந்த வகையில் அன்புள்ள சகோதரர்களே, எமது திஹாரி பிரதேசத்திலே இருக்கக்கூடிய 6 ஜும்மா பள்ளிவாசல்கள், ஏனைய பள்ளிவாசல்கள், தொண்டு நிறுவனங்கள், ஜக்காத் கமிட்டிகள் ஜமியத்துல் உலமாவுடைய வழிகாட்டலுக்கு கட்டுப்பட்டு, அதாவது எல்லோரும் ஒன்றாக இணைந்து பாதிக்கப்பட்ட மக்களுக்கு கரம் கொடுக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி திஹாரிய ஃப்ளட் ரிலீஃப் கமிட்டி, திஹாரிய அதாவது வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கான உதவி செய்யக்கூடிய ஒரு குழுவை அவர்கள் உருவாக்கி அதனூடாக, அதாவது எமது திஹாரி பிரதேசத்திலே குறிப்பாக பாதிக்கப்பட்ட மக்களுக்கு கரம் கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த விடயத்திலே நிறைய நலன் விரும்பிகள் அவர்களுடைய பொருளாதாரங்களை வழங்கி, அவர்களுடைய உதவிகளை வழங்கி இந்த அழகான திட்டத்திலே பங்கெடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த விடயத்திலே நாங்களும் எங்களால் முடிந்த உதவிகளை செய்ய வேண்டும். அதாவது திஹாரியிலே பாதிக்கப்பட்டவர்களுக்கான உதவிகளை செய்வதற்குரிய அந்த தொகையை ஒதுக்கிவிட்டு எஞ்சி இருக்கக்கூடிய தொகையை திஹாரிக்கு வெளியே பாதிக்கப்பட்ட மக்கள் இருக்கின்றார்கள், கம்பளையில இருக்கின்றார்கள். அதே போன்று ரமுக்கெல என்ற அந்த கிராமம் எங்களுக்கு தெரியும். இரவில், அதாவது ஒரு கிராமமே அழிந்து போன வரலாறு. சிலருடைய ஜனாசாக்கள் மாத்திரம்தான் அப்படியே மீட்டெடுக்கப்பட்டன. இன்னும் சிலருடைய ஜனாசாக்களை மீட்டெடுக்க முடியாது என்று சொல்லி அவர்கள் மரணித்த இடத்தையே அவர்களுடைய புதைகுழிகளாக அடையாளப்படுத்தினார்கள். அன்புள்ள சகோதரர்களே, இந்த நிகழ்வுகளை பார்த்துவிட்டு, இந்த வீடியோக்களை பார்த்துவிட்டும் நாம் இப்படிப்பட்டவர்களுக்கு, அதாவது பாதிக்கப்பட்டவர்களுக்கு எங்களால் முடிந்த மனிதாபிமான உதவிகளை செய்ய வேண்டும் என்று நாங்கள் சிந்திக்கவில்லை என்றால் நாங்கள் ஈமானை இழந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்பதை நாங்கள் எச்சரிக்கையோடு ஏற்றுக்கொள்ள வேண்டும். எனவே அன்புள்ள இஸ்லாமிய சகோதரர்களே, இன்ஷா அல்லாஹ் எதிர்வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் உங்களுடைய உதவிகளை கொண்டு வந்து சேர்ப்பதற்கான ஒரு அவகாசம் இருக்கின்றது. நீங்கள் உங்களுடைய, அதாவது உதவிகளை, உங்களுடைய மனிதாபிமான உதவிகளை பணமாகவோ பொருளாகவோ பள்ளிவாசலுக்கு கொண்டு வந்து ஒப்படைத்தால் இன்ஷா அல்லாஹ் பாதிக்கப்பட்டவர்களுக்கு, தகுதியானவர்களுக்கு அவற்றை கொண்டு போய் சேர்ப்பதற்கு அந்த நிவாரண குழு தயாராக இருக்கின்றது. எனவே இந்த பணியிலே நீங்கள் எல்லோரும் கைகோர்க்க வேண்டும். உங்களால் முடிந்த உதவிகளை நீங்கள் செய்ய வேண்டும். சில ஊர்களில் இருந்து வரக்கூடிய தகவல்களை பார்க்கக்கூடிய நேரத்தில் உள்ளங்கள் சந்தோஷப்படுகின்றன. சொல்லுகின்றார்கள், எங்களுடைய ஊரு வறுமை கோட்டின் கீழ் வாழக்கூடிய ஊர் என்றாலும் வரலாறு காணாத ஒரு உதவித்தொகை எமது ஊரிலே சேர்ந்திருக்கின்றது. இல்லாதவர்கள் கூட 1000, 2000 என்று கொண்டு வந்து ஒப்படைத்துக் கொண்டிருக்கின்றார்கள் என்று சொல்லக்கூடிய அந்த தகவல்களை நாங்கள் கேள்விப்படுகின்றோம். எனவே அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இதுதான் ஈமான் எங்களை ஒன்றிணைக்கின்றது என்பதற்கான அடையாளம் என்பதை நாங்கள் சரியாக புரிந்து இந்த அழகான திட்டத்திலே எங்களால் முடிந்த உதவிகளை நாங்கள் கொண்டு வந்து கொடுத்து இந்த அழகான திட்டத்திலே பங்கெடுத்து அதனூடாக அல்லாஹ்விடத்திலே நாளை மறுமையிலே உயர்ந்த கூலிகளை பெற்றுக் கொள்வதற்கும் இது போன்ற சோதனைகள் எங்களுக்கு வருவதை விட்டும் தடுத்துக் கொள்வதற்கும் வல்லவன் ரஹ்மான் நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. ஹாதா மா இன்தி வல் இல்மு இன்தல்லாஹ் வ அகூலு கௌலி ஹாதா வ அஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வ லக்கும் வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.